பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவா ஜீவகுமாரோட நன்றியும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் நான் செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த வேத பகுதியிலே எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் உயிர்ப்பிக்கப்படும் பாக்கியவான்களின் கடமைகள் என்ற தலைப்பினிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே 2ஆம் நிலை வரைக்கும் நாம் தியானித்தோம். இப்பொழுது இந்த 3ஆம் நிலையினுடைய அந்த ஊழியங்களினுடைய கடமைகளை குறித்தும் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும் நாம் இதில் 3ஆம் நிலையை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்போது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று இங்கே அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. கர்த்தருக்குரியவர்களே, இந்த 3ஆம் நிலையிலே நாம் தியானிக்கும் பொழுது லூக்கா 17ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆம், இதிலே வயலில் இருக்கிற அந்த 2 பேர் யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து அந்த 37ஆம் வசனம் வரை நாம் அதை வாசித்த பொழுது, விதைக்கிறவன் அறுக்கிறவன் என்று 2 பேர் இந்த சிவப்பு குதிரை கருப்பு குதிரையினுடைய தலைமையிலே காணப்படுவார்கள். இந்த 2ஆம் நிலையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுவதிலே அந்த விதைக்கிறவனுடைய ஊழியமானது முடிந்தவுடனே எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை குறித்து நாம் 2ஆம் நிலையிலே நாம் அதை குறித்து தியானித்தோம். இப்பொழுது இந்த 3ஆம் நிலையிலே இந்த கைவிடப்பட்ட, அதாவது அடுத்த ஊழியம் செய்ய, அதாவது அறுவடை செய்ய போகின்ற அந்த ஊழியக்காரர் கைவிடப்படுவார். அவர் இந்த முதலாம் பட்சத்திலே இருவரும் ஒருமித்து ஊழியம் செய்யும் பொழுது இந்த 2ஆம் நிலையிலே அந்த விதைக்கிறவர் அந்த ஊழியக்காரர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இவர் அந்த 3ஆம் நிலையிலே அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கைவிடப்படுபவராக காணப்படுகின்றார். ஆகவே இந்த கைவிடப்படும் இந்த ஊழியக்காரருடைய அந்த ஊழியமானது இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கு சொல் இதனால விளங்குகிறது என்று இதிலே இந்த அறுவடை செய்கின்ற அறுக்கின்ற அந்த ஊழியக்காரனுடைய ஊழியமானது அடுத்து இந்த கருப்பு குதிரையினுடைய தலைமையிலே இது 3 வருஷ ஊழியமாக இது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அந்த அறுவடை செய்கின்ற அந்த ஊழியக்காரனுடைய ஊழியத்திலே அவர் நிறைவேற்றக்கூடிய அந்த கடமையை குறித்து இந்த பகுதியிலே நாம் தியானிக்கும் பொழுது, லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்கும் பொழுது, பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி,
தகப்பனே, ஆசேல் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களிலே பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்போது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாத ரட்சகளையும் போடுங்கள். ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்பான். என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று இங்கே இந்த பகுதியில் இருந்து தான் நாம் இந்த மூன்றாம் நிலையினுடைய எடுத்துக்கொள்ளப்படும் அந்த ஊழியத்தை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இதிலே வாசிக்கும் பொழுது லூக்கா 15ஆம் அதிகாரம் இந்த 24ஆம் வசனமானது, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள் என்று, இவனோ மரித்தான், காணாமற் போனான் என்று சொல்லும்பொழுது இது உலகத் தோற்றத்திற்கு முன்பாக மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவரும் இளைய குமாரனாகிய இந்த விழுந்து போன லூசிபர் என்னும் தேவதூதனாகிய சாத்தான், இவன் இந்த சூழ்நிலையை நமக்கு இந்த இயேசு கிறிஸ்துவானுடைய ஓமையின் கதையானது நமக்கு உலகத் தோற்றத்திற்கு முன்பான அந்த விழுந்து போன தன்மையையும் நாம் கர்த்தருக்குள் இருந்து நிறைவேற்றும் அந்த கடமையை நிறைவேற்றும் பொழுது நாம் பெறப்போகின்ற அந்த மூன்றாம் நிலையிலே உள்ள அந்த கருப்பு குதிரனுடைய தலைமை தாங்கி நடந்து போகின்ற அந்த ஊழியக்காரனுடைய அந்த பலனை குறித்து வேதமானது இந்த கெட்ட குமாரன் கதையிலே இதை வெளிப்படுத்தும் வண்ணமாக காணப்படுகின்றது. இவனோ மரித்தான் மற்றும் காணாமற் போனான், காணப்பட்டான் என்று சாத்தான் மரித்தவனாகவும் காணப்பட்டவனாகவும் இவன் காணப்படுகிறபடியால் அந்த சாத்தானுடைய சிங்காசனத்திற்கு ஆளுகைக்கு உலகத் தோற்றத்திற்கு முன்பாக அவன் எந்த நிலையில் அவனுடைய சிங்காசனமும் ஆளுகையும் காணப்பட்டதோ அதற்கேற்ற அந்த நிலைமையில் கர்த்தருடைய அந்த கருப்பு குதிரனுடைய தலைமை தாங்கும் அந்த ஊழியக்காரன் இந்த சாத்தானுடைய சிங்காசனத்திலே அந்த பலனை பெறும்படியாக இது மூன்றாவது நிலையினுடைய சாத்தான் மரித்தவனாகவும் காணப்படாதவன் காணப்பட்டாலும் இந்த ஊழியக்காரன் மூலமாக திரும்பவும் உயிர்ப்பிக்கும்படியாகவும் காணப்பட்டவனாகவும் இந்த நிலைமை காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறான் என்றான்.
அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. முந்தைய பகுதியிலே இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் என்று சொல்லப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய சிங்காசனத்தை பெறும்படியாக அவருடைய ஊழியமானது காணப்பட்டது. மற்றும் இரண்டாவது அந்த சிவப்பு குதிரனுடைய அந்த ஊழியமானது சிங்காசனத்திற்கும் என்று சொல்லும்பொழுது இயேசு கிறிஸ்துவானுடைய சிங்காசனத்தை பெறும்படியாக அது காணப்படுகின்றது. இந்த மூன்றாவது நிலையிலே இந்த கருப்பு குதிரனுடைய தலைமையானது சிங்காசனத்திற்கும் என்று சொல்லும் பொழுது இது அந்த உலக தோற்றம் முதல் அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை பெறும்படியாக இந்த ஊழியக்காரர் பெறும்படியாக இவனுடைய கிரியைகள் காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது குமாரன் தகப்பனை நோக்கி 24ஆம் வசனத்திலே என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் லூக்கா 15:22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளும் போடுங்கள் என்றார். இவன் கைக்கு மோதிரத்தையும் என்று சொல்லும்பொழுது அந்த மோதிரம் என்பது ஒரு ராஜாவின் அதிகாரத்தை பெறும்படியாக அது ஒரு முத்திரை மோதிரமாக அதிகாரமுடையதாக காணப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக உலக பிரகாரமாக வேதத்தில் எழுதப்பட்ட அந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது தானியேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த மோதிரத்தினுடைய ராஜாவினுடைய மோதிரத்தினுடைய அதிகாரத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு கல் கெபினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான் என்று அந்த மோதிரமானது ஒரு அதிகாரத்தை செலுத்தும்படியாக அதிகாரத்தை காண்பிக்கும்படியாக அது காணப்படுகின்றது. மற்றும் எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது அதுவும் அந்த அதிகாரத்தை செலுத்தும்படியாக அது காணப்படுகின்றது. ஆம் கர்த்தருக்குரியவர்களே, உலகத் தோற்றல் முதலாக நாம் இந்த வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லும்பொழுது
உலகத் தோற்றத்திற்கு முன்பாக இந்த சாத்தானோட சிங்காசனமானது அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை உடையதாக அது காணப்பட்டது. அதை குறித்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நீ பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களிலே நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. ஆம், அங்கே வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அந்த வார்த்தையானது இது உலகத் தோற்றத்திற்கு முன்பாக இந்த சாத்தானுடைய சிங்காசனமானது அது வலது பார்சத்தில் உள்ள பிதாவாகிய தேவனுக்கு வலது பார்சத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவானவருக்கு அடுத்த நிலையிலே இடது பார்சத்திலே இந்த சாத்தானுடைய அதிகாரங்களும் ஆளுகைகளும் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான இந்த அதிகாரமானது இந்த எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே இது காணப்படுகின்றது. இந்த அதிகாரத்தை தான், இந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை தான் அந்த 3ஆம் நிலையில் உள்ள அந்த ஊழியக்காரர் அது இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையில் முதற்கட்டத்தில் முதல் 3 வருஷத்திலே அவர் நிறைவேற்றி அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை பெறும்படியாக ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று அந்த வேத வாக்கியமானது அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை இந்த ஊழியக்காரர் பெரும்படியாக அது காணப்படுகின்றது. இந்த வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து மற்றும் தொடர்ந்து அந்த 27ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது அங்கே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் காணப்பட்ட அந்த சகலவித ரத்னங்களும் பொன்னும் இதிலே கீழே வரும்படியாகவும் இவர்கள் மூலமாக இந்த ஊழியக்காரர் மூலமாக இந்த அறுவடை செய்கின்ற இந்த ஊழியக்காரர் மூலமாக அது அதாவது பரலோக ராஜ்யத்தின் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் சொல்லும் பொழுது, பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த வார்த்தையானது இந்த கருப்பு குதிரனுடைய அதாவது சிவப்பு குதிரனுடைய ஊழியமானது ஒரு விதையாகவும், கருப்பு குதிரனுடைய ஊழியமானது ஒரு அறுவடை செய்கின்ற அந்த ஊழியமாகவும் காணப்பட்டு அதிலிருந்து எல்லாரும் இந்த உயிர்த்தெழுதலின் பங்கும் பலனை பெறும்படியாக தொடர்ந்து கடைசி வரை உலக முடிவு வரையும் மற்றும் அந்த மங்கின நிறமுள்ள குதிரனுடைய அந்த ஊழியத்தினை நிறைவேற்றும் வரைக்கும் அது தொடர்ந்து காணப்படும் வண்ணமாக, அந்த உயிர்த்தெழுதல் தொடர்ந்து நடைபெறும் வண்ணமாக, அந்த பலனை பெறும் அந்த காரியமானது தொடர்ந்து நடைபெறும் வண்ணமாக காணப்படுவதனால் இந்த ஊழியக்காரர் மூலமாக அது எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்ற அந்த காரியமானது கர்த்தருடைய வார்த்தையானது நிறைவேறும் தன்மமாக அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை பெறும் வண்ணமாக இது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் அந்த விதைக்கிறவன் அறுக்கிறவன் அந்த கூலியை வாங்கி இவனுக்குள் சேர்த்து கொள்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த விதைக்கிறவன் ஊழியமானது ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றும் வண்ணமாக, கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் இந்த அறுவடையின் ஊழியமானது, கருப்பு குதிரனுடைய தலைமையின் ஊழியமானது அது பலனை சேர்க்கும் வண்ணமாக, எல்லோரும் இதன் பின்பு பலனை சேர்த்தும் உயிர்த்தெழுதலும் எடுத்துக்கொள்ளப்படுவதும் நடைபெறும் வண்ணம் அந்த பலனை சேர்க்கும் வண்ணமாக இந்த ஊழியத்திலிருந்து அது தொடர்ந்து காணப்படும் வண்ணமாக அது வெளிப்படுத்தப்படுகின்றது என்பதை விதைக்கிறவன் அறுக்கிறவன் கூலியை வாங்கி தன் பலனை சேர்த்து கொள்ளுகின்றான். அந்த காரியமானது இந்த ஊழியக்காரன் மூலமாக
அது நிறைவேறும் தன்மையாக அது காணப்படுகின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவர் ஒரு வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். விதைக்கிறவன் அறுக்கிறவன் என்று விதைக்கிறவன் ஊழியம் முதல் 3 வருஷத்திலே காணப்படுகின்றது. அறுக்கிறவன் ஊழியமானது அடுத்து அந்திகிறிஸ்துவின் முதல் அந்த 2ஆம் ஊழியத்திலே, அந்த 7 வருஷத்திலே முதல் 3 வருஷத்திலே அந்திகிறிஸ்துவுக்கு முன்பும் விதைக்கிற ஊழியமும், அந்திகிறிஸ்து வரும்பொழுது முதல் 3 வருஷத்திலே இந்த அறுவடை செய்கின்ற அந்த ஊழியம் காணப்படுவதனால் இதிலே ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஜெயிக்கிறவன் என்று சொல்லும்பொழுது அந்த நிகழ்காலத்தையும், ஜெயிப்பவனாகவும் சொல்லும்பொழுது வருங்காலத்தில் செய்யப்போகின்ற ஊழியத்தையும் அது வெளிப்படுத்தும் வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையானது இந்த 2 பேரை, விதைக்கிறவன் அறுக்கிறவன், அந்த ஊழியத்தினுடைய காரியமானது இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருக்குரியவர்களே, இந்த கெட்ட குமாரனுடைய கதையிலிருந்து நாம் இந்த 3ஆம் நிலையினுடைய அந்த ஊழியமானது தொடர்ந்து எவ்வாறாக நடைபெறப் போகின்றது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.